ஹலோ சுட்டீஸ். டுடே நம்ம 4th ஸ்டாண்டர்டில் தமிழ் புக் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் ஓகேங்களா. பனைமரச் சிறப்பு செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம். பள்ளி முடிந்தது. அழகனும் அமுதாவும் வீட்டிற்கு கிளம்பினர். வரும் வழியில் பந்து போல கருப்பு நிறத்தில் ஒரு பழம் விழுந்து கிடந்தது. அதை எடுத்து பார்த்தனர். அது என்னவென்று தெரியவில்லை. அவர்கள் அவ்வழியே வந்த தாத்தாவிடம் இது என்னவென்று கேட்டனர். அழகன்: தாத்தா, இது என்ன பழம்? உடனே தாத்தா சொல்றாரு, இதுவா, பனம்பழம். அமுதா உடனே சொல்றாங்க, இந்த பழத்தை தின்னலாமா தாத்தா? அதுக்கு தாத்தா என்ன சொல்றாரு, தின்னலாம், மிக சுவையாக இருக்கும். சுட்டு அல்லது வேக வைத்து தின்ன வேண்டும் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. அழகனும் அமுதாவும் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க போற வழியில கருப்பு நிறத்துல ஒரு பந்து மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா அது வந்து பனம்பழம். தாத்தா கிட்ட வந்து கேட்குறாங்க, இது என்ன பழம், இது சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே தாத்தா என்ன சொன்னார், சாப்பிட்லாமே, இது அப்படியே சாப்பிட்லாம், இல்லைனா சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தாத்தா சொன்னார். பனம்பழம், பனைமரம் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? வில்லேஜில் நிறைய இடத்துல இருக்கும், வயல்வெளியில் நிறைய இடத்துல இந்த பனைமரம் இருக்கும், பார்த்துருப்பீங்க. இதுதான் பனைமரம், பார்த்துருக்கீங்களா? இதனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குது நமக்கு அப்படின்றத பார்க்கலாம். அமுதா: இந்த பனைமரத்தால் நமக்கு வேற என்ன பயன்? எனக்கு நுங்கு மட்டுமே தெரியும். நம்ம பனைமரம்னா நம்ம சென்னையிலலாம் கட் பண்ணி கொடுப்பாங்க, நுங்கு மட்டும் சாப்பிட்ருக்கோம். ஆனால் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அதில் என்னென்னலாம் பண்ணலாம் அந்த பனைமரத்தில் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. பனங்கற்கண்டு செய்யலாம், கருப்பட்டி, பனங்கிழங்கு சாப்பிட்லாம். பனங்கிழங்கு சாப்பிட்ருக்கீங்களா நீங்கள்? பனங்கிழங்கு அதுவும் நல்லாயிருக்கும். பனங்கற்கண்டு வந்து பாலில் கலந்து சாப்பிடுவாங்க. கருப்பட்டி சாப்பிட்ருக்கீங்களா? கருப்பட்டி கிட்டத்தட்ட வெள்ளை மாதிரியே இருக்கும், ஆனால் வந்து இது கலர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். உடனே தாத்தா சொல்கிறாரு, இதனால என்ன பயன் சொல்லிட்டு அமுதா கேட்குறாங்க. அதுக்கு உடனே தாத்தா சொல்கிறாரு, நுங்கும் பனங்கிழங்கும் உணவாக பயன்படுகின்றன. பனை ஓலையாக கூடைகள் முடியலாம், கைவினை பொருட்கள் செய்யலாம், கூரை வேயலாம். பனஞ்சாறு பதநீராகவும் கற்கண்டாகவும் கருப்பட்டியாகவும் பயன் தருகிறது அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து என்னென்னலாம் கிடைக்குது நமக்கு? பனங்கற்கண்டு கிடைக்குது, கருப்பட்டி கிடைக்குது, பனங்கிழங்கு கிடைக்குது. அழகன்: அப்படியா தாத்தா? உடனே தாத்தா என்ன சொல்கிறாரு, ஆமாம் அழகா, அது மட்டும் இல்லை, பண்டைய இலக்கியங்கள் கூந்தல் பனை என்னும் பனை ஓலைகளில் தான் எழுதப்பட்டன. அவற்றை ஓலைச்சுவடிகள் என்கிறோம். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்களாம், இலக்கியங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓலைச்சுவடியில் பனை ஓலையில் தான் எழுதுவாங்களாம். அதுதான் தாத்தா சொல்கிறாரு. உடனே அமுதா என்ன சொல்கிறாங்க, ஓ அப்படின்னு சொல்லி அமுதா சொல்கிறாங்க. உடனே தாத்தா என்ன சொல்கிறாரு, பனைமரம் வலுவான காற்றை தாங்கும் வலிமை பெற்றது. மேலும் பனைமரத்தின் வேர் நீரை உறிஞ்சி வைத்துக்கொள் இயல்பு கொண்டது. இது நிலத்தடி நீர் மட்டம் உயர காரணமாக அமைகின்றது அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. உடனே அழகன், அடேங்கப்பா, இம்மரத்திற்கு இவ்வளவு சிறப்பா அப்படின்னு அழகன் சொல்கிறாரு. உடனே தாத்தா என்ன சொல்கிறாரு, அது மட்டும் இல்லை, பனங்காய் வண்டி, பனை ஓலை காற்றாடி, பனை ஓலை விசிறி, பொம்மைகள் போன்றவற்றை செய்தும் விளையாடலாம். விசிறி பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் விசிறி பார்த்துருப்பீங்க. பனை ஓலையிலே விசிறி இருக்கும். இப்போலாம் அது மாதிரி டிசைன்லாம் போட்டு சேல் பண்ணுறாங்க, நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. பனை ஓலையில் பொம்மை ரொம்ப ரேர் தான் பொம்மையெல்லாம் பார்க்குறது. பட் ஆனால் விசிறி நிறைய இடத்துல விற்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பனங்காய் வண்டி பார்த்துருப்பீங்க. பனங்காயில் 2 பக்கம், இந்த பக்கம் அந்த குச்சியில் வந்து ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொம்பு வச்சு ஓட்டுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்களாம் 90s கிட்ஸு, அதனால் எங்களுக்கெலாம் நிறைய நாங்கள் பார்த்துருக்கோம், அதெல்லாம் வச்சு வண்டி ஓட்டியிருக்கோம். இப்போ பனை ஓலை காற்றாடி பார்த்துருக்கீங்களா? அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா விசிறி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பொம்மையெல்லாம் அவ்வளோ பார்த்துருக்க முடியாது. சரி, நீங்கள் என்னென்னலாம் பார்த்தீங்கன்றதே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அமுதா உடனே சொல்கிறாங்க, பனைமரங்களை அதிகம் பார்க்க முடிவதில்லையே தாத்தா அப்படின்னு அமுதா கேட்குறாங்க. உடனே தாத்தா என்ன சொல்கிறாரு, ஆமாம், என்ன செய்வது, பனைமரங்கள் பல்வேறு காரணங்களுக்காக வெட்டப்படுகின்றன. பனங்காடை, பனை உழவரான் போன்ற பறவைகள் பனைமரத்தில் வாழக்கூடியவை, அவையும் நம் வாழ்விடங்களை இழந்து வருகின்றன அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு. பனைமரத்தில் என்னென்னலாம் வாழும் பார்த்தீங்கன்னா, பனங்காடை, பனை உழவரான், இந்த 2 பறவையும் பனைமரத்தில் வாழும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அழகன் சொல்கிறாப்புல, பனைமரத்தை பற்றிய பல செய்திகளை அறிந்து கொண்டோம் தாத்தா. உடனே தாத்தா சொல்ற, இன்னும் ஒரு சிறப்பு உண்டு. பனைமரம் நம்ம தமிழ்நாட்டின் மாநில மரமாகும். இதன் சிறப்பு வந்து நம் பனைமரங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. தமிழ்நாட்டோட மாநில மரம் இது பனைமரம் தான் தாத்தா சொல்றாரு. அதுக்கு உடனே அமுதா என்ன சொல்றாங்க, அப்படியா,
அப்படியே செய்வோம் நன்றி தாத்தா அப்படின்னு அமுதா சொல்கிறாங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு பனை மரங்களை வெட்டாமல் பாதுகாக்கணும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. உடனே அதுக்கு அமுதா அப்படியே செய்வோம் நன்றி தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. பனை மரத்தின் உறுப்புகள், அதில் என்னென்ன உறுப்புகள்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? பனைமரம் 12 உறுப்புகளை உடையது. இந்த உறுப்புகள் அனைத்தும் பயன் தரக்கூடியவை. குருத்தோலை, சாறை ஓலை, ஓலை, பனங்காய், பாலைப்பீலி, சில்லாட்டை, பச்சை மட்டை, உச்சிப்பகுதி, பத்தை மட்டை, நடுமரம், தூர்பகுதி, இது வேர் பகுதி. சுட்டீஸ், நீங்களும் வீட்டில் உங்கள் வயல் சைட்லாம் போனீங்கன்னா, வில்லேஜ் சைடில் வயல் பக்கம்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் பனை மரத்தை பார்த்துருப்பீங்க. அதில் நீங்கள் என்னென்னலாம் சாப்பிட்டீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் பார்க்கலாமா? தமிழக அரசு சின்னங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சின்னங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள், கவர்மெண்ட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா? அது என்ன கவர்மெண்ட் சிம்பிள்னா, ஸ்ரீவில்லிபுத்தூரோட கோவிலோட கோபுரம் தான் அதில் சிம்பிளாக இருக்கும், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சிம்பிள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பறவை, இது மரகத புறா. பாடல் பார்த்தீங்கன்னா தமிழ்த்தாய் வாழ்த்து, அதாவது நீராறும் கடல் எடுத்த. காலைல ஸ்கூலில் படுவோம் பார்த்தீங்களா, நீராறும் கடல் எடுத்த ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? மலர் பார்த்தீங்கன்னா செங்காந்தல். இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டோட சின்னங்கள். நடனம் பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம். மரம் பனை மரம், மாநில மரம். ஓகேங்களா? விலங்கு வரையாடு. விளையாட்டு, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் என்ன விளையாட்டு மெயினு? கபடி. சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா? ஓலைச்சுவடி, இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஓலை ப்ளஸ் சுவடி. டிக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், உயர என்ற சொல்லின் எதிர்ச்சொல். உயர, உயரன்றதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன? தாழ. ஸோ நம்ம தாழ டிக் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன், விழுந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல். விழுந்துனா கீழே விழுந்து, அதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன? எழுந்து. நம்ம எழுந்த டிக் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஒன், கரையோரம், இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கரை ப்ளஸ் ஓரம், கரையோரம். ஓகேவா சுட்டீஸ்? இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், பனை மரத்தில் இருந்து கிடைக்கும் உணவுப் பொருட்கள் யாவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பனை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்லாம் என்ன? பனங்கிழங்கு, பனங்கற்கண்டு, கருப்பட்டி. இப்போ நம்ம எப்படி எழுதணும்? பனை மரத்தில் இருந்து கிடைக்கும் உணவுப் பொருட்கள் பனங்கிழங்கு, கருப்பட்டி, பனங்கற்கண்டு அப்படின்னு நம்ம எழுதணும். சரிங்களா? பனை மரத்திலிருந்து செய்யக்கூடிய விளையாட்டு பொருட்கள் யாவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பனை மரத்துலேருந்து என்னென்னலாம் செய்யலாம்? பொம்மைகள். பனை மரத்துலேருந்து செய்யக்கூடிய விளையாட்டு பொருட்கள்னால் என்ன? பொம்மைகள். அதில் நிறைய டாய் செய்வாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா வண்டி கட்டலாம். அதாவது பனை நுங்கு இருக்குது பார்த்தீங்களா, அது 2 பக்கம் குச்சியெல்லாம் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு கொம்பு வச்சு இன்சர்ட் பண்ணி அதில் இப்போ எப்படி அந்த முக்கோண வண்டின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும் ஒரு வண்டி, அந்த காலத்தில் இருக்கும். பட் இப்போ அந்த மாதிரி வரல. அந்த மாதிரி வண்டி இதில் ரெடி பண்ணுவாங்க. சின்ன சின்ன பசங்களாம் அதில் கொம்பு வச்சு விளையாடுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பனை வண்டி அப்படின்னு கூட சொல்லலாம். பனை மரத்துலேருந்து செய்யக்கூடிய விளையாட்டு பொருட்கள் என்ன? பொம்மைகள், பனை வண்டி. தேர்ட் கொஸ்டின், பனை மரத்தின் சிறப்புகள் யாவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பனை மரத்தோட சிறப்புகள் என்னென்னா,
பனைமரம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான காற்றை தாங்கும் வலிமை கொண்டது. இதோட நீர் வந்து அதிகமான நீரை உறிஞ்சு கொள்வதோட வேர் வந்து பனைமரத்தோட வேர் வந்து அதிகமான நீரை உறிஞ்சு கொள்றதால நிலத்தடி நீர் மட்டம் வந்து உயர காரணமாக அமையுது அப்படின்னு சொல்லப்படுது. மொழியோடு விளையாடு, சொற்களுக்கு உரிய படங்களை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொற்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சொல் குறிக்கிற பொருள் நம்ம செலக்ட் பண்ணணும். ஆ பசு, பூ, இது பாருங்கள் ரோஜா இருக்குது, பூ. ஈ நாக்கு. ஸோ நீங்களும் இதே போல் மார்க் பண்ணிக்கோங்க. வேறுபட்ட பொருள் தரும் சொல்லை கண்டுபிடித்து வட்டமிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நிலவுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நிலவுக்கு வேறு என்ன சொல் இருக்கோ அது மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். அதாவது இப்போ நிலவுக்குன்னா சந்திரனாலும் நிலவு தான், மதினாலும் நிலவு தான். அப்போ கதிரவன்றது என்னது? சூரியன். அது நிலவை குறிக்காது இல்லையா? அப்போ அதனால தான் கதிரவனை அவங்க ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல் நம்ம என்ன பண்ணணும்னா செகண்ட் பாருங்கள், மன்னன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மன்னன்னா இன்னொரு சொல் அரசன் சொல்லலாம், இல்லை மந்திரின்னு சொல்லலாம். ஸோ வேறுபட்ட சொல்னா இது வேந்தன். ஸோ அப்போ வேந்தனை நம்ம ரவுண்ட் பண்ணுறோம். அம்மா, தேர்ட் ஒன்று அம்மா. அம்மாவுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? அன்னைன்னு சொல்லுவோம், தாயின்னு சொல்லுவோம். வேறுபட்ட சொல்னா மழலை, நம்ம மழலையை ரவுண்ட் பண்ணுறோம். குதிரை, குதிரைக்கு பரி, புறவி ரெண்டுமே குதிரையை குறிக்கிற ஒரு சொல்லு தான். இப்போ வித்தியாசமாக என்ன இருக்குது? நரி. அப்போ நரியை ரவுண்ட் பண்ணுறோம். ஓகேவா சுட்டீஸ்? இப்போ நெக்ஸ்ட் லெசன்